மக்களே முடிச்சு விட்டானோ எம்மாடியம்மா வீட்டுக்குள்ள அவ்வளவு சண்டை வச்சிருக்கீங்களா என்ன? என்னப்பா ப்ரோமோவா விட்டு தள்ளுறீங்களா? ஒரு ப்ரோமோ விடுறீங்க, அந்த ப்ரோமோ ரிவ்யூ பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ள அடுத்த ப்ரோமோ, அதை ரிவ்யூ பண்ணிட்டு வரேன், அதுக்குள்ள அடுத்த ப்ரோமோ. இப்ப நீங்க வேக வேகமா விட்டா நான் எப்படா வீடியோ போடுறது? நீங்க போற வேகத்தை பார்த்தா ஒரு 10-15 ப்ரோமோ விடுவீங்க போலயா? அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கானோ. புரியுது. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு அவ்வளவு சண்டை வந்திருக்கு, நிறைய கான்டென்ட் இருக்கு, அதெல்லாம் நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து விடுங்கப்பா, மக்கள் நாங்களும் பார்க்க வேணாமா? சட்டு விட்டா நாங்க எப்படி போய் பார்க்கறது? நம்மள எதிர்பார்க்காத மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா வீட்டுக்குள்ள டீமன்ஸ்குள்ளே பயங்கரமான ஃபைட் வந்திருக்கு. என்ன ப்ரோ டீமன்ஸ்குள்ள ஃபைட் பண்றாங்கன்னு கேட்டா, டீமன்ஸ்குள்ளே ஏகப்பட்ட ஃபைட் வரும். அந்த லெவலுக்கு பிக் பாஸ் ரூலை போட்டு வச்சிருக்காரு. வெளியூர் ஜெயில் இருக்குல்ல, அந்த ஜெயில் வந்து ஏஞ்சல்ஸ் கிடையாது, டீமனுக்கான ஜெயில் தான். அந்த லெவலுக்கு பிக் பாஸ் ஒரு ரூல்ஸை போட்டு வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள டீமன்ஸ்க்கான ஒரு 2 ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா? 2 ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நேரத்துக்கு ஏஞ்சல்ஸ்ல இருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணும். ஓகேவா? 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேரை மென்டலி டவுன் பண்ணி உடைச்சு அவங்களை அள வைக்கணும், கோவப்பட வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணி அவங்ககிட்ட இருக்க ஹார்ட்டை பிடுங்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு நேரமும் அவங்க கோவப்படும் போது ஒவ்வொரு ஹார்ட்டை மட்டும் தான் உடனே எடுக்க முடியும். ஓகேவா? ஒவ்வொரு நேரமும் கோவப்படும் போது ஒவ்வொரு ஹார்ட்டை தான் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரவுண்டுக்கு 3 பேர் தான் இவங்க செலக்ட் பண்ண முடியும். சும்மா எல்லாரையுமே அட்டாக் பண்ண முடியாது. எல்லாரும் எல்லா ரவுண்ட்லயே போய் டப்பு அட்டாக் பண்ண முடியாது. பிக் பாஸ் போய் சொல்லணும், பிக் பாஸ் நாங்க இந்த 3 பேரை செலக்ட் பண்ணிருக்கோம், இந்த 3 பேர் அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 3 பேர் யார் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா, பவித்ரா, அன்சிதா, அடுத்து பார்த்தா சத்யா. இந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த 3 பேர் தான் அட்டாக் பண்றாங்க. இதான் முதல் ப்ரோமோ. நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் ப்ரோமோல நம்ம அன்சிதா போட்டு டவுன் பண்ணிருப்பாங்க. இல்ல ஜெஃப்ரி டவுன் ஆயிருப்பான்ல, ஜெஃப்ரி வந்து அடுத்த ரவுண்ட். ஓகேவா? ஜெஃப்ரி வந்து அடுத்த ரவுண்ட். இதுல என்னன்னா, மொத்தமா அந்த ரவுண்ட் முடியும் போது யார்கிட்ட அதிகபட்ச ஹார்ட் இருக்கோ அந்த ஆளுக்கு வந்து அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ. அடுத்த வாரத்துக்கான எவிக்ஷன் ஃப்ரீ தான் கொடுக்குறாங்க. இந்த வாரம் கிடையாது, தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்த வாரத்துக்கான எவிக்ஷன் ஃப்ரீ. ஸோ அதனால இந்த வாரம் எவ்வளவு டஃப் கொடுத்து ஆடினாலும் எவன் வாங்கினாலும் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதா. ஸோ அந்த வகையில் அடுத்த வாரத்துக்கான எவிக்ஷன் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம நல்லா ஒன்று கவனிச்சு 3வது ப்ரோமோல யார் எவ்வளவு ஹார்ட் வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம தீபக் வந்து 3 ஹார்ட் வச்சிருக்காரு. அப்படியே தீபக் வந்து 3 ஹார்ட் வச்சிருக்காரு. சாட்சனா கிட்ட ஒரு ஹார்ட் இருக்கு, மஞ்சரி கிட்ட 2 ஹார்ட் இருக்கு. இல்ல மஞ்சரி கிட்ட 2 ஹார்ட் இல்ல 3 ஹார்ட் இருக்கு. நான் கவனிச்சது 2 தெரியுது, 3வது அங்க சைடுல தெரிஞ்ச மாதிரி இருக்கு. மேபி 3 இருக்கலாம். தர்ஷி கிட்ட ஒரு ஹார்ட் இருக்கும். ஓகேவா? சோ இவ்வளவு ஹார்ட் கலெக்ட் பண்ண மாதிரி அந்த ப்ரோமோல காட்டியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ப்ரோமோல என்ன ஃபைட் வருதுன்னா, வீட்டுக்குள்ள டீமன்ஸ் டீம்ல இருந்து யாரை ஜெயிலுக்குள்ள தூக்கி போடலாம்னு ஒரு ஃபைட் வருது. ஏன்னா தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாரு, நீங்க எல்லாம் ஃபைட் பண்ணணும், இன்னைக்கு ஃபுல்லா ஏஞ்சல்ஸ் போட்டு கொடுமை பண்ணணும், என்ன வேணா பண்ணுங்க, அது உங்க இஷ்டம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே டீமன்ஸ்ல இந்த ஒரு ஆள் சரியா பண்ணல, ரொம்ப மொக்கையா பண்ணாங்க, இந்த ஆள் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸ் ஒரு ரூல் கொடுப்பாரு. அந்த ரூல் பிரகாரம் யார் வந்து சரியில்லையோ அந்த ஆளை தூக்கி ஜெயில போட்டுடலாம். அந்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாக்லின் தான் தூக்கி ஜெயில போட போறாங்க. அதுதான் உண்மை. ஓகேவா? பட் இந்த ப்ரோமோல ஒரு கட் கவனிச்சிருப்பீங்க. இந்த ப்ரோமோல அருண் பயங்கரமா சண்டை போடுறாரு. என்ன சொல்றாரு? டெவில் உலகத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்தவங்களை ப்ரோவோக் பண்றது வந்து சைக்காலஜிக்கலா தான் ப்ரோவோக் பண்ணணும், சும்மா பிசிக்கலா ப்ரோவோக் பண்ண கூடாது, சைக்காலஜிக்கலா தான் ப்ரோவோக் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்றது என்ன, சும்மா பேசி வெறுப்பேத்தி ஏதாவது ஒன்று பண்ணலாம், பட் சைக்கிளா அவங்கள போய் தொட்டோ இல்ல பிசிக்கலா அவங்கள போய் தொட்டோ இல்ல ஏதாவது பண்ணி அவங்கள ப்ரோவோக் பண்ண கூடாது, அதை முதல் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தத்துல அருணுக்கு வந்து ரூல்ஸ் சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏ டோமரே, உனக்கு ரூல்ஸ் சரியில்லைன்னா மூடி நீரு, சரியா? சும்மா நச்சுக்கு எல்லா இடத்துல போய் டப்பா அடிச்சிட்டு இருக்காத. ஒவ்வொரு சீசன் பாத்துறியா இல்லையா? ஒவ்வொரு சீசன் அவ்வளவு கொடுமை பண்ணணும். சீசன் 6 சீசன் அல்டிமேட்லாம் நீ பாத்திருக்கியா இல்லையா? ஒரு இளவும் தெரியாம இந்த தற்கொலை எவன் கொண்டு உள்ள விட்டான், வெளியே போட சும்மா நச்சுக்கும் போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கான். டப்பாங்கிறத நிரூபிக்கிற தெரியுமா? எனக்கு என்ன டவுட்னா, எல்லாரும் தெரிஞ்சு அருணை சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அருணை சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அருண் தான் எதுவுமே பண்ணல, டம்மியா இருந்தா அவனை தூக்கி ஜெயில போடுங்கன்னு ஏதோ சொல்லிட்டாங்க. அதனால அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு தான் அவளை முட்டு கொடுத்துட்டு இருக்கான். ஓகேவா? இதுல அவர் அருண் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. அருண் வந்து இப்படி சொல்றாரா? அப்ப அங்க இருந்து முத்து சொல்றான், யோ இது டாஸ்கா பாரியா, டாஸ்க் படி தான் பண்ண முடியும் அப்படின்னா, ஆமா டாஸ்கா பாருங்கன்னு தான் நான் சொல்றேன், டாஸ்கா ஆடுங்கன்னு சொல்றேன். யோ டாஸ்க் இதுக்கு மேலே எப்படி ஆடணும்? எப்படி மயில் ரெக்கையை வச்சு யாருக்கா தடவை கொடுக்கணுமா? தடவை கொடுத்து சிரிங்க அல்லைங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட்டை போடுங்கணுமா? யாரையா அவன் தற்கொலை பைய சும்மா போட்டு கத்திக்கினே இருக்கான். இதுல அருண் ஒரு பாயிண்ட் எடுத்து முட்டு கொடுக்குறான். என்னன்னா, ஒருத்தர் வாயில வச்ச முட்டை இன்னொருத்தர் வாயில தூக்கி வச்சு தடவுறீங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதெல்லாம் வச்சு ஒரு கேமா பாப்பாங்களான்னு சொல்லி சொல்றாங்க. அது யார் பண்ணிருக்காங்கன்னா சாச்சனா பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதை சாச்சனா பண்ணிருக்காங்க. அது முத்து அங்க இருந்து சொல்றான், யோ அது தப்பு தான், அது தப்பு தான், நாங்க தப்புன்னு போய் தடுத்துட்டோம்ல. அப்புறம் என்னன்னு கேட்டா அருண் டக்குன்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தை விடுறாரு, தப்பு தானே, அது யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஜெயில போடுங்க, அப்படி ஒரு கேவலமான கேம் ஆனவங்களுக்கு ஜெயில போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த பாயிண்ட் புரியுதா? இவங்க எல்லாம் சேர்ந்து அருணை ஜெயில போடுறதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இவன் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணன்னு தெரியாம இந்த மாதிரி ஒரு முட்டை கொடுத்து இந்த மாதிரி வந்து பேசி அந்த மாதிரி ஆட்களை தூக்கி ஜெயில போடுங்க, இவனை தூக்கி ஜெயில போடுங்கன்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இதுல சைட்ல இருந்து முத்து சிரிச்சிட்டு இருக்கான். யாரையா அவன் பைத்திய மாதிரி கதறிட்டு இருக்கான்? உனக்கு என்ன பிரச்சனை? டாஸ்கா பார்க்க மாட்டேன்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். சைட்ல அப்படி போக்கஸை திருப்பினா இந்த பக்கம் நம்ம சாச்சனை வந்து முழிக்கிறாங்க. என்ன இவன் நம்ம பக்கத்தை திரும்புறான்னு சொல்லி சாச்சனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோ கட்ல ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க. சாச்சனா கீழே இருந்த முட்டையை எடுத்து அப்படி வலிச்சு முட்டை ஓடல வச்சு நம்ம ஆனந்தி வாயில தடவுறாங்க.
அது எனக்கு பார்க்கும்போது ஆனந்தி மாதிரி தான் தெரியுது. ஆனந்தி வாயில தடவுறாங்க. இதுதான் ரெண்டாவது ரவுண்ட். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு சீன் பார்த்திருப்பீங்களா, ஜெஃப்ரி வந்து ஒரு மாதிரி சட்டை எல்லாம் கலத்தி போட்டு கடுப்பாய் வந்திருப்பான்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல உள்ள சீன். ஓகேவா, அதெல்லாம் ரெண்டாவது ரவுண்ட்ல தான் வரப்போகுது. முதல் ரவுண்ட்ல வீட்டுக்குள்ள வந்து நம்ம அன்சிதாவையும் பவித்ரா சத்யா அந்த 3 பேர் தான் கொடுமை பண்ண போறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி முட்டையை தடவி இருக்காங்க. அதனால மேபி எனக்கு தெரிஞ்சு சாச்சனாக்கு வந்து ஒரு ஹார்ட் கிடைச்சிடும் நினைக்கிறேன். பட் அந்த ப்ரோமோ கார்ட்ல நல்லா கவனிச்சா சாச்சனா ஆல்ரெடி ஒரு ஹார்ட் வச்சிருக்கா. அந்த அந்த முட்டையை தடவும் போதே அவட்ட ஒரு ஹார்ட் இருக்கு. அவ யாரை போய் கொடுமை பண்ணான்னு தெரியல. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், நீங்க யாரை போய் கொடுமை பண்றீங்களோ உங்களுக்கு தான் அந்த ஹார்ட் கிடைக்கும். டீமா போய் கொடுமை பண்ணாலும் நீங்களே இந்த இதுல யாருக்கு ஹார்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இந்த வகையில் பிரிச்சு விட்டாச்சு. இதில் கடந்து அருண் கத்திட்டு இருக்காங்க. சைடில் வந்து முத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. யார் இவன் தற்கொலைத்தனமா கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது அங்க இருந்து அருண் வந்துட்டு என்ன சிரிப்பு வருது அவனுக்கு, எதுக்கு அவனுக்கு சிரிப்பு வருது, எதுக்கு அவனுக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரக்கட் மோட்ல ஏறி வந்துட்டு இருக்காப்ல. ஏறி வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முத்து எந்திரிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி நிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தீபா இருந்து அருண் 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 சும்மா அருண் சொல்றாங்க. மொத்தத்துல வீட்டுக்குள்ள மோதுது. ஓகேவா, மொத்தத்துல வீட்டுக்குள்ள மோதுது. முத்து சொல்றான், யோ ரூல்ல இருக்க விஷயத்தை வச்சு தான் பண்ண முடியும், முட்டை தடவுனா அது மேட்டரே கிடையாது. ஏன்னா ரூல் அந்த ஆக்சுவலா என்ன ரூல் சொல்ல வரனா, ஜெயில யாரை பிடிச்சு போடணுமோ அதுக்கு ஒரு ரூல் அனுப்பி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல, ஏஞ்சல்ஸை கொடுமை பண்ணல, ரொம்ப அமைதியா சுத்திட்டு இருக்காங்க, நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டாங்க. இந்த மாதிரி மேபி ஏதாச்சும் ரூல்ஸ் எழுதி பிக் பாஸ் அனுப்பியிருப்பாரு. அந்த ரூல்ஸ்ல அந்த விஷயங்கள் இல்லடா, சும்மா யாருனாலும் பிசிக்கலி எது வேணா பண்ணிக்கலாம், அது வந்து ரூல்ஸ்ல இல்லைன்னு சொல்லி தான் முத்துக்குமார் நாங்க சொல்றான். அது தெரியாம வந்து இருந்துகிட்டு பேன்னு கத்துக்கிட்டு என்ன நீ பேசிட்டு இருக்க, போடியா பார்க்கலாம் யாரை தூக்கி போடுவா, நீ போடியா அந்த ஆளு ஜெயில போடியா, முட்டாப்பைய தனமா அந்த விஷயம் பண்ணவன் அவனை தூக்கி ஜெயில போடியா, அவன் தான் முட்டாப்பையா மூணாவது முட்டாப்பைய அவனை தூக்கி போடியான்னு சொல்லிட்டு போட்டு வீட்டுக்குள்ள இருக்க அந்த டீமன்ஸை போட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுதா கான்செப்ட், புரியுதா? அருணா இவங்க ஜெயிலில் போட முடிவு பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி இவன் என்ன பண்ணு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுதான் உண்மை. ஓகேவா, ஸோ இதில் மாற்றி விட்றான், திருப்பி விட்றான். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த முட்டை மேட்ரு வந்து நம்ம முத்துவும் சாச்சனாவும் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. அதனால இப்படி கத்திட்டு இருக்கான். முத்துவும் ஜெயிலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் கடைசியில் ஜெயிலில் போய் போட போகிறது யாருன்னா நம்ம ஜாக்கில் தான் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. மொத்தத்தில் இந்த அருண் மிகப்பெரிய தற்கொலைங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான். நீ அல்டிமேட்லாம் பார்த்துருக்கியாப்பா? அல்டிமேட் பார்த்துருக்கியா? அல்டிமேட்ல எண்ணத்தெல்லாமோ கரைச்செல்லாம் ஊற்றுனாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் என்னப்பா இந்த இதில் பார்த்தியாப்பா? அது பேர் என்ன, சீசன் 6 பார்த்தியாப்பா? நம்ம தனலட்சுமியெல்லாம் பிடிச்சி ஏதோ டேபிளில் டேப் போட்டு சுற்றி கட்டி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ கொடுமைகள் பண்ணாங்க, என்னெல்லாமோ நடந்துச்சு வீட்டுக்குள்ள. எதுவுமே தெரியாம மண்ணு தடுக்கரை கொண்டு வீட்டுக்குள்ள விட்டு நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரொமோ வரைய வேகமா விட்டுட்டு இருக்காங்க. யோ மூச்சு அடைக்குதியா, தொடர்ந்து எல்லாம் பேசிட்டு இருக்க முடியல, கொஞ்சம் லேட்டா விடியா ப்ரொமோவை. ஸோ மொத்தத்தில் வீட்டுக்குள்ள பயங்கர ஃபைட் வருது. ஒருத்தர் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் எடுத்து வச்சிருக்காங்க. இல்ல கடைசியில் யார் எவ்வளவு ஸ்டார் எடுக்க போறான்னு தெரியல. பட் இந்த ஜெயில் மேட்டரை பார்க்கும்போது ஈவினிங் மாதிரி தெரியுது. ஓகேவா, இந்த ஜெயில் மேட்டர் வந்து ஈவினிங் மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு 2 ரவுண்ட் நடக்கும் நினைக்கிறேன். ஒரு 6 பேரை கொடுமை பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு மீதி நாளைக்கு தான் இருக்கும். நாளைக்கு முடிஞ்ச பிறகு ஏஞ்சல் கைக்கு மீதி பவர்கள் வந்தாலும் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் மட்டும் தான் அந்த டீமன்ஸ்ல பயங்கரமா கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று தீபக்கு, முத்துக்குமாரன், மஞ்சரி, சாச்சனா, அவங்க பேர் என்ன, தர்ஷிகா, இவங்க மட்டும் தான் கேம் ஆடுறாங்க. மற்ற எல்லாம் நல்லவங்க மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்க ப்ரமோல பெருசாக தெரியல, வித்தியாசமான சீனை காட்டுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க டப்பா ரனை பற்றி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல படுங்க. நீ டப்பா தட்டை மட்டும்தான் லாக்கி, நீ மற்ற சீசன் பார்த்துட்டு வந்துருக்கணும். நீ லாஸ்ட் சீசன் மட்டும் முக்கி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஜெய்சே வீட்டுக்குள்ள டாஸ்க்கை உருப்படி ஆடி ஜெயிலில் போனால் ஜெயிலில் போய் உட்காரு மூடிட்டு சும்மா தேவையில்லாம் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கா. சரியா, மொத்தத்தில் நீ ஃபயராக இருக்க போது ப்ரோ.